Good morning, children. Today we see about thyroid gland. Thyroid gland is composed of two distinct lobes lying one on either side of the trachea. So, thyroid gland பார்த்தீங்கன்னா ட்ரக்கியாவினுடைய சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ஒரு லோப் வந்து இருக்கும். டூ டிஸ்டிங் லோப்ஸ். இந்த சைடு ஒரு லோப், லெஃப்ட் சைடில் ஒரு லோப், ரைட் சைடில் ஒரு லோப் வந்து இருக்கும். ட்ரக்கியா அதாவது விண்பைப் மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, அதனுடைய ரெண்டு சைட்லேயும் தே ஆர் ப்ரெசன்ட். டூ டிஸ்டிங் லோப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த trachea. The two lobes are connected by means of a narrow band of tissue known as isthmus. அந்த ரெண்டு லோப்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற நேரோ பேண்ட் ஆஃப் டிஷ்யூ அது என்னன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் isthmus. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. அந்த டூ லோப்ஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த பேண்டோடைய நேம் என்னது, நேரோ பேண்டோடைய நேம் என்னது, isthmus. See this diagram. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து சென்ட்ரல் இருக்குது பார் ட்ரக்கியா ஆர் வின் பைப், அதனுடைய ரெண்டு சைட்லேயும் வந்து டூ லோப்ஸ் இருக்குது பாரு, தட் இஸ் தைராய்டு கிளாண்ட். அங்கே நடுவில் சென்ட்ரலில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் வந்து isthmus. தட் இஸ் த நேரோ பாண்ட் தட் கனெக்ட்ஸ் த டூ டிஸ்டிங் லோப்ஸ். See this diagram. This is the cross section of thyroid gland. Thyroid gland உடைய cross sections. So இங்க பார்த்தீங்கன்னா இந்த gland பார்த்தீங்கன்னா it is composed of glandular follicles. இங்க சர்க்கிளாக இருக்கு பாரு, இதெல்லாம் வந்து follicles, glandular follicles. இந்த சர்க்கிள்ஸ்லாம் வந்து glandular follicles. அது சுற்றி இருக்கிற அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எதனால் ஆனதுன்னா this is made up of the cuboidal epithelium. அது மாதிரி இருக்க சொல்ல அந்த எஃப்னு மென்ஷன் பண்ணிங்கப்பா, தட் இஸ் த கிளாண்டுலார் ஃபாலிக்கல். அந்த ஃபாலிக்கல் உள்ள நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாய்டல் மெட்டீரியல், அதாவது கூழ் போன்ற ஒரு மெட்டீரியல் ஃபில் ஆகிருக்கும். அதனுடைய நேம் என்னன்னா தைரோக்ளோபுலின். This gland is composed of glandular follicles and lined by cuboidal epithelium. ஸோ இந்த கிளாண்ட் வந்து எதனால் ஆனதுன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் த ஃபாலிக்கல்ஸ், கிளாண்டுலார் ஃபாலிக்கல்ஸால் ஆனது. அந்த ஒவ்வொரு கிளாண்டுலார் ஃபாலிக்கல்ஸும் வந்து அந்த லைன் எதனால் லைனிங் ஆனதுன்னா பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் த cuboidal epithelium. The follicles are filled with colloid material called thyroglobulin. ஸோ அந்த ஃபாலிக்கல்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கொலாய்டு மெட்டீரியலுடைய நேம் என்னன்னா thyroglobulin. Next one, an amino acid, tyrosine and iodine are involved in the formation of thyroid hormone. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் ஃபார்மேஷனுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அமினோ ஆசிட் தைரோசினோ அண்ட் அயோடின்ற சால்ட், இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன ஆகுதுன்னா இட் ஃபார்ம்ஸ் த தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு தீஸ் டூ ஆர் ஹெல்ப்ஃபுல். த ஹார்மோன் செக்ரீட்டட் பை த தைராய்டு கிளாண்ட் ஆர். ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் பண்ணுதுன்னா ட்ரை அயோடோ தைரோனின் தட் இஸ் T3 and tetra iodothyronine that is tyrosine that is T4. Next you see the functions of thyroid hormone. The functions of thyroid hormones are production of energy by maintaining the basal metabolic rate. Basal metabolic rate na enna solrana BMR of the body. அதாவது வந்து நம்ம பாடியில் வந்து மெட்டபாலிசம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மெட்டபாலிசம்னா என்னென்னா கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ், தட் இஸ் அனபாலிசமும் கெட்டபாலிசமும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசம் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து எவ்வளோ வேகமாக நடக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட். அப்போ அதை மென்ஷன் பண்ண சொல்ல அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எதனுடைய ஃபங்க்ஷன், தைராய்டு ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன். helps to maintain normal body temperature. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், நார்மல் பாடி டெம்பரேச்சர், அதாவது செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த தைராய்டு ஹார்மோன். நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா எது சேர்ந்தது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட் சேர்ந்தது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அதனுடைய ஆக்டிவிட்டியை வந்து அது வேலையை ஒழுங்காக செய்ய வைக்கிறது வந்து எந்த ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன். அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த க்ரோத் ஆஃப் த பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன். நம்மளுடைய பாடியோடைய வளர்ச்சிக்கும் போன் ஃபார்மேஷன் எலும்புடைய வளர்ச்சிக்கும் வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எசென்ஷியல் ஃபார் நார்மல் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல், தட் இஸ் உடல் வளர்ச்சி, மென்டல் மன வளர்ச்சி, அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதாவது நம்மளுடைய ஆளுமை வளர்ச்சிக்கெல்லாம் வந்து இந்த ஹார்மோன் வந்து, தட் இஸ் தைராய்டு ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன். ஸோ அதனால் வந்து இந்த தைராக்சின் ஆர் தைராய்டு ஹார்மோனை என்னன்னு சொல்கிறேன்னா பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க் கொஸ்டின். விச் ஹார்மோன் இஸ் நோன் அஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன்? தைராக்சின் ஆர் த தைராய்டு ஹார்மோன். நெக்ஸ்ட், ரெகுலேட்ஸ் கெமிக்கல் மெட்டபாலிசம். நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற அந்த மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட், ஒழுங்கு பண்ணுறது இதனுடைய ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸும் வந்து 4 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் யூ சி more to know. Edward C. Kendall in 1914 first crystallized the thyroxine hormone. So அந்த கிறிஸ்டல்னா வந்து இந்த எப்படி கல் உப்பு இருக்குல்லையே அது மாதிரி இருக்கும். கிறிஸ்டலைஸ் ஸ்டேஜில் வந்து இந்த தைராக்சின் ஹார்மோனை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா? சி கெண்டல். எந்த இயர்னா 1914. தென் சார்லஸ் ஹாரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பார்கர் ஐடென்டிஃபைட் த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராக்சின் இன் 1927. 1927 அந்த தைராக்சினுடைய ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை யார் கண்டுபிடிச்சது? சார்லஸ் ஹாரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பார்கர். They find out the molecular structure of thyroxine. Then thyroid gland requires, next you see thyroid gland requires 120 microgram of iodine every day for the production of thyroxine. So thyroid gland வந்து தைராக்சின் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் டெய்லி வந்து அதுக்கு எவ்வளோ வந்து அயோடின் தேவைப்படுதுன்னா 120 மைக்ரோகிராம் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் யூ சி த தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்னா வந்து அது குறைவாக இருந்தால் என்ன ஆகும்? when the thyroid gland fails to secrete the normal level of hormones, the condition is called thyroid dysfunction. It leads to the following conditions. ஸோ வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக வந்து செக்ரீட் பண்ணுற லெவலை விட ஹார்மோன் வந்து கம்மியாக செக்ரீட் பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்கிறேன்னா தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்னென்ன கண்டிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், hypothyroidism. It is caused due to the decreased secretion of thyroid hormones. The abnormal conditions are simple goiter, cretinism and myxedema. ஸோ இது வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து குறைவாக சுரக்கிறதுனால என்னென்ன அப்நார்மல் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா சிம்பிள் காய்டர், அனதர் ஒன் இஸ் கிரிட்டினிசம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மிக்ஸிடெமா. ஃபஸ்ட்டு வி சி த காய்டர். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. இது என்ன சொல்லுவாங்கன்னா முன்கழுத்து கழலை, அதாவது அந்த கழுத்தில் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கு இல்லையா, அதுதான் வந்து காய்டர். இட் இஸ் காஸ் டியூ டு த inadequate supply of iodine in our diet. ஸோ இது எதனால் வருதுன்னா தேவையான அளவு நம்மளுடைய ஃபுட்டில் வந்து அயோடின் இல்லாதனால வருது தான் காய்டர். தட் இஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் இன் அவர் டயட். This is commonly prevalent in Himalayan regions. ஸோ இது காமனாக எங்கே இருக்குன்னா இட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் த ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கும். ஏன்னா டியூ டு லோ லெவல் ஆஃப் அயோடின் கண்டென்ட் இன் த சாயில். அங்கே இருக்கிற சாயிலில் வந்து அயோடின் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அளவு அயோடின் கிடைக்காது. ஸோ த பர்சன்ஸ் தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் goiter. It leads to the enlargement of thyroid gland which protrudes as a marked swelling in the neck and is called as goiter. ஸோ அதனால் வந்து அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட் பெருசாகிட்டு தே ஆர் கம்மிங் அவுட், ப்ரொட்ரூட் அவுட், வெளியில் வந்து ஸ்வெல்லிங்காக பெருசாக இருக்கும். தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜஸ் அண்ட் ஸ்வெல்லிங் இன் த நெக் ரீஜன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் goiter. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரிட்டினிசம். இட் இஸ் காஸ் டியூ டு டிக்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் சில்ட்ரன். ஸோ அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து குறைவாக சுரக்கிறதுனால சில்ட்ரனில் வர அந்த டிசீஸ் தான் வந்து என்னது கிரிட்டினிசம். த கண்டிஷன்ஸ் ஆர் என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபார் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டண்டட் க்ரோத், அதாவது வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். மென்டல் டிஃபெக்ட், மன வளர்ச்சி இருக்காது. லேக் ஆஃப் ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபார்ம்டு போன்ஸ். ஸோ போன் டெவலப்மெண்ட்டும் ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சில்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னா ரஃப்பாக இருக்கும். சலைவா இஸ் ட்ரிப்ளிங், அதாவது வந்து டங் இஸ் ப்ரொட்ரூடிங், சலைவா வந்து ஒளிவினே இருக்கும். அந்த நாக்கு வந்து வெளியில் துருத்தின்னு இருக்கும். ஸோ அந்த பர்சன்ஸ் என்ன சொல்கிறேன்னா தே ஆர் கால்ட் ஆஸ்
கிரிட்டின்ஸ். இந்த பர்சன்ஸை வந்து கிரிட்டின்ஸ் சொல்கிறோம். இந்த டயக்ராம் பாரு. See this diagram. The children is affected by cretinism. So they are called as cretins. See next diagram. இது வந்து மிக்ஸிடிமாவால் அஃபெக்ட் ஆன அடல்ட்டுடைய ஸ்ட்ரக்சர். அவங்களுடைய அந்த ஃபுல்லாக பாடி ஃபேஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஃபஃபினஸாக இருக்கும். அதாவது வீங்கினா மாதிரி இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவே கண்ணாண்டை அந்த பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வீங்கினா மாதிரி இருக்கும். See the next one, myxedema. It is caused by deficiency of thyroid hormone in adult. ஸோ அடல்ட்டில் வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து டிஃபிஷியண்ட்டாக குறைவாக இருக்கிறதுனால வருது என்னென்னா மிக்ஸிடிமா. தே ஆர் மென்டலி ஸ்லக்கிஷ், அதாவது மன வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட் அதிகமாக இருக்கும். ஃபஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் அண்ட் எடிமேட்டஸ் அப்பியரன்ஸ். ஸோ ஃபேஸு ஹேண்டில் வந்து ஸ்வெலனாக இருக்கும், வீங்கின மாதிரி இருக்கும். பாடி ஃபுல்லாகவும் வந்து வீங்கின மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எடிமேட்டஸ் அப்பியரன்ஸ். இதெல்லாம் வந்து எதனாலனா ஹைப்போதைராய்டிசம். Next one, you see the hyperthyroidism. It is caused due to the excess secretion of the thyroid hormones which leads to Graves' disease. So வந்து excess secretion, thyroid hormone வந்து அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால வர டிசீஸ் வந்து என்ன டிசீஸ்? Graves' disease. ஏன்னா கிரேவ்ன்றவர் வந்து இந்த கண்டுபிடிச்சதுனால ஸோ இந்த டிசீஸோட நேம் என்னது? Graves' disease. The symptoms are என்னென்ன சிம்டம்ஸ் பாரு. protrusion of the eyeballs. ஸோ ஐபால்ஸ் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும், துருத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் எக்ஸப்தால்மியா. இன்க்ரீஸ்டு மெட்டபாலிக் ரேட், ஹை பாடி டெம்பரேச்சர். மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், தட் இஸ் லாட் ஆஃப் ஸ்வெட்டிங். நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் பாடி வெயிட் அண்ட் நர்வஸ்னஸ். சிலரில் வந்து பாடி வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது நர்வஸ்னஸ் மீன்ஸ் நரம்பு தளர்ச்சியாக இருக்கும். See this diagram. இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா the person they are suffering from the Graves' disease. அவங்களுடைய அந்த ஐ பால்ஸ் பாரு நல்லா பெருசாக அப்படியே துருத்தின்னு protruding outside. Next you see parathyroid gland. The parathyroid glands are 4 small oval bodies that are situated on the posterior surface of the thyroid lobes. ஸோ இங்கே தைராய்டு லோப்ஸ் உடைய ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் போஸ்டீரியர் சைட்னா பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த 4 ஸ்மால் ஓவல் பாடிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாரு. ஓவல் பாடிஸு அதுதான் வந்து என்னது? parathyroid gland. The cheap cells of the gland are mainly concerned with the secretion of the parathormone. ஸோ இதில் இருக்கிற அந்த சீப் செல்ஸ் தான் வந்து parathyroid glandல இருக்கிற சீப் செல்ஸ் தான் என்ன செக்ரீட் பண்ணுதுன்னா ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. அதனுடைய நேம் என்னது? parathormone. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த parathormone. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 4 மார்க்கில் கேட்பாங்க. என்ன பாரு parathormone ஃபங்க்ஷன். The parathormone regulates calcium and phosphorus metabolism in the body. ஸோ நம்மளுடைய பாடியில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த parathormone வேலை. நெக்ஸ்ட் they act on bone, kidney and intestine to maintain the blood calcium level. ஸோ இது வந்து நம்மளுடைய போனில் கிட்னியில் இன்டெஸ்டைனில் ஆக்ட் பண்ணி அது மட்டும் இல்லாத இது என்ன செய்யுதுன்னா கால்சியம் லெவலை, கால்சியத்தை ஸ்டோர் பண்ணி கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் யூ see the parathyroid dysfunction. The secretion of the parathyroid hormone can be altered due to the following conditions. ஸோ வந்து அந்த பேராதைராய்டு வந்து அதனுடைய டிஸ்ஃபங்க்ஷன் என்னென்ன குறைபாடு அதனால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் parathyroid glands. See here, removal of parathyroid glands during thyroidectomy. ஸோ தைராய்டெக்டமின்றது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி அந்த பேராதைராய்டு கிளாண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா டிக்ரீஸ் செக்ரீஷன் ஆஃப் த பேராதார்மோன். அந்த பேராதைராய்டு கிளாண்ட் வந்து ரிமூவ் பண்ணவுடனே அதனுடைய செக்ரீஷன் அந்த பேராதார்மோன் செக்ரீட் பண்ணுறது வந்து என்ன ஆகும்? அந்த ஹார்மோன் வந்து குறைஞ்சிடும். அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் ஸ்பேசம் நோன் ஆஸ் டெட்டனி. மசில் ஸ்பேசம்னா வந்து தசை, அதாவது மசில்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக ஆகிடும், அப்படியே ஒரு இறுக்கமாகிடும், அதாவது பிடிப்பு மாதிரி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைன்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இன் ஃபேஸ், லாரிங்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்காது, ரொம்ப வந்து அப்படியே ஒரு இறுக்கமாக வந்து இருக்கும். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா முகத்தில், நெக்ஸ்ட்டு லாரிங்ஸ்னால் வந்து குரல் வலை சொல்கிறோம் இல்லையா அது, நெக்ஸ்ட்டு வந்து கையில் இந்த பாதங்கள்லாம் வந்து அந்த தசை வந்து இறுக்கமாக ஆகிடும், ரிலாக்ஸ் வந்து பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் கிராம்ப்ஸ் ஆஃப் த லிம் மசில்ஸ்னால் வந்து காலில் இருக்கிற அந்த மசில்ஸில் பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் கிராம்ப் வலியுடன் கூடிய அந்த தசை வந்து ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். See your today's assignment question 9 and 10. ஓகே, இந்த 2 question ஆன்சர் வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் எ நைஸ் டே.